Very good afternoon and welcome to this week's class for GS paper 2. Inniki as promised last week, we are taking two topics. என்னோட கிளாஸ் இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஸ்கெடியூல் காஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் அவங்களுடைய வல்னரபிலிட்டியினுடைய நிலை, ஏன் அந்த விளிம்பு நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கான திட்டங்கள் என்ன மாதிரியான வழிமுறைகள், என்ன மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது, இதுதான் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கவரிங் 3 வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அட்யூ பவர் பாயிண்ட் போகலாம். ஸோ ஹியர் வி கோ. No problem, ma'am. Yes, so I think we have the PowerPoint on the screen now. So as promised, we are starting with the first segment of this section today, that is the Scheduled Caste. So we'll go to the next slide. So we're going to see the issues related to Scheduled Caste and I think something's wrong in the slide. Scheduled Caste and yes, just a minute. ஸோ இந்த செக்ஷன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் காஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ நம்மளுடைய கொஷின் பேப்பரில் எவ்ரி இயர் வி ஃபைண்ட் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் திஸ் செக்ஷன். இது ஃப்ரீக்வெண்ட்டாக வரதை நம்ம பார்க்க முடியுது. So regarding Scheduled Caste, let's start with the first section of today's lecture. We will start with Scheduled Caste, then we will go to Scheduled Tribes, and then we will discuss about minorities. So Scheduled Caste பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா we're going to take a few pointers regarding Scheduled Caste. Let's start with the first section today. Yes, so some of the issues related to Scheduled Caste and Scheduled Tribes. So இந்த செக்ஷன் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இந்த செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி Scheduled Caste, Scheduled Tribes அப்படிங்கிறத தாண்டி லாஸ்ட் வீக் நம்ம வந்து சில்ட்ரன் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்திருந்தோம் ஃபஸ்ட்டு கிளாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we went to women. ஸோ சில்ட்ரன், சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் விமன், இது 2 செக்மெண்ட் பார்க்கும்போது கூட there were so many issues regarding that one particular segmentலே பார்த்தீங்கன்னா நிறைய டைமென்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி issues related to Scheduled Caste and Scheduled Tribesல கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு செக்மெண்ட்டில் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. there are several dimensions. ஸோ இப்போ நீங்கள் Scheduled Caste எடுக்கும் பொழுது the first dimension is regarding Scheduled Caste as a population, and then second வந்து Dalit women. ஸோ Scheduled Casteலேயே women again they become more vulnerable. overall அந்த குரூப்பை நம்ம vulnerableனு சொன்னாலும் again the entire groupல பார்த்தீங்கன்னா we find lot more vulnerability regarding women as a whole. நீங்கள் லாஸ்ட் வீக்ஸ் லெக்சர் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் புரியும். இப்போ நம்ம ஸ்லைடில் பார்க்குற ஒரு செக்மெண்ட்டாக இப்போ வந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு செக்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா there are lot of interlinkages அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ there is a connection between each segment. ஓவரால் அவங்க வல்னரபிள்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த என்டையர் செக்மெண்ட்டில் எல்லாருக்குமே கனெக்டிவிட்டி நிறையா இருக்கும், இஷ்யூஸ். ஸோ நம்ம ப்ராட் பேஸ்டாக Scheduled Casteக்கு என்ன இஷ்யூஸ், Scheduled Tribesக்கு என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்கும் பொழுது let me use the word narrow. நம்ம ப்ராடாக பார்க்கல, நம்ம ரொம்ப நேரோவாக பார்க்குறோங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எடுக்கலாம். ஸோ தலித் விமன்
தென் த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் ட்ரைப்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், அவங்களோட இஷ்யூஸ் என்ன. அரசியலமைப்பு சட்டம் ரீசெண்ட்லி ஆல்சோ 26th அன்னைக்கு நேஷ்னல் கான்ஸ்டிடியூஷன் டே. அது வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ஸோ நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம். அனைத்து அலுவலகங்களையும் பார்த்திங்கன்னா பிளெட்ஜ் எடுத்திருப்பாங்க. ப்ரியாம்பிள் அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய முகப்புரையை வந்து படிச்சிருப்போம். இது ரீசெண்ட்லி 26th அன்னைக்கு அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் அ ஹாலிடே ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில். அப்படின்னாலும் மழையினால் அனைத்து அலுவலகங்கள் அனைத்து இடங்கள்லையும் தேசிய அளவில் ஜனாதிபதி அவர்கள், பிரதம மந்திரி, பாராளுமன்ற வளாகத்தில் ஒரு நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளெட்ஜ் எடுக்கிறோம். வி அக்செப்ட் த ப்ரியாம்பிள், வி அக்செப்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் வி செலிப்ரேட் இட். அந்த மாதிரி ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், ஸ்கெடியூல் காஸ்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷனில் என்ன சேஃப்கார்ட்ஸ் இருக்குது. அகெயின் வி ஆல்வேஸ் லுக் பேக் டு அவர் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சட்டங்கள், திட்டங்கள், சட்ட திட்டங்கள்னு அழகாக அந்த வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரியான சட்டங்கள் திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரைபல் விமன், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸினுடைய நிலைமை வந்து விளிம்பு நிலையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் அங்கே ட்ரைபல் விமன் தே ஆர் ஈவன் மோர் சஃபரிங் அ லாட் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுலேயே பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்லைடில் லாஸ்ட் பட் ஒன் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். ஸோ அந்த ட்ரைபல்ஸ்லேயே வல்னரபிள் நம்ம சொல்கிறோம். அவங்களையே இன்னும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கடுமையான விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சில குரூப்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்தியா லெவலில். ஒரு 75 குரூப் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஃபைனலி வில் டிஸ்கஸ் அபவுட் த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபார்மேட். இதுக்கப்புறம் நம்ம மைனாரிட்டிஸ் பேசுவோம். ஸோ இட்ஸ் கோன் பி அ பிட் ஆஃப் அ ஹெவி லெக்சர், பட் வி நீட் இட். வி நீட் டு கெட் அக்ராஸ் திஸ். வி நீட் டு ஹேவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நல்ல புரிதலை நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நவ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்கெடியூல் காஸ்ட். ஆர்டிக்கல் 341 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் clause 1 பார்த்திங்கன்னா தே டிஸ்கஸ் அபவுட் திஸ். இன்னொரு பாயிண்ட் வந்து 1950 கான்ஸ்டிடியூஷன் ஸ்கெடியூல் காஸ்ட் ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்ஜினலைஸ்டு ஹிந்து கம்யூனிட்டிஸ் தான் ஸ்கெடியூல் காஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணுங்கிற ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் எங்கே டெஃபினிஷன் தேடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பாயிண்ட் ஆஃப் யுவர் ஸ்லைடு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 341 clause 1 வந்து டிஃபைன் பண்ணுறாங்க ஸ்கெடியூல் காஸ்ட்னா என்ன, யார் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. நவ் 2011 சென்சஸ் பிரகாரம், ஸோ 2011ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட 17% மக்கள் வந்து ஸ்கெடியூல் காஸ்ட்டை ஐடென்டிஃபை செய்யப்படுறாங்க. நவ் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 10 years old. இப்போ நம்ம 2021 முடிய போகிறோம். பேண்டமிக் வரல அப்படின்னா இந்நேரம் சென்சஸ் முடிச்சிருப்போம். ஸோ 2021 சென்சஸில் டேட்டா வந்து வி வில் ஹாவ் டு சி வாட் இஸ் தி அப்டேட். இன்னொரு முக்கியமான விஷயம் க்ரைம்ஸ். நம்ம ஏன் இவங்கள விளிம்பு நிலையில் வச்சு நம்ம படிக்கிறோம், ஏன் ஹிஸ்டாரிக்கலி வல்னரபிள் குரூப் தான் இவங்க எல்லாருமே, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB டேட்டா 2017 டேட்டா எடுத்திங்கன்னா நியர்லி லாட் ஆஃப் க்ரைம் கான்சன்ட்ரேஷன் அகெயின்ஸ்ட் ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. எவ்ரி 15 minutes ஒரு தலித்துக்கு எதிராக ஒரு வன்முறை இருக்குது அப்படிங்கிறாங்க, ஒரு தண்டனைக்குரிய குற்ற செயல் ஏற்படுது. அப்ராக்சிமேட்லி நியர்லி 6 Dalit women are being raped. Some kind of sexual violence they are facing every day. This is a very worrying data. Even if they do not belong to this community also, very worrying data, more so because they are a vulnerable community. ஸோ அவங்களுடைய விளிம்பு நிலையில் இருக்கிறது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் இன் அ சொசைட்டி. இதனால தான் நம்ம வந்து வல்னரபிலிட்டிங்கிற பல்வேறு நிலைகளை நம்ம எடுத்து படிக்கிறோம். ஸோ கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் தலித்ஸ் ஹேஸ் டு பி டெல்ட் வித். எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் மட்டும் பத்தாது, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் தேவைப்படுது. யூஜிசி உயர் கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், உயர்கல்வி நிறுவனங்கள் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. திஸ் வாஸ் ஆஃப்டர் த இன்சிடென்ட் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் நவ். ஸோ தலித் விமென் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் இஸ் அ பிட் ஸ்டார்க். இவங்களுடைய நிலைமை வந்து இன்னுமே கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். They are situated in a very crucial place in India.
class, caste and patriarchy. I'm really sorry, there is a slight mistake in the slide, it's a typo error, so I apologize. So class, we'll read it as class, caste and patriarchy. இந்த மூணு இடத்துலையுமே இருக்கிற லிங்கேஜஸில் ஒரு கிராஸ் ரோட்ஸில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஜெண்டர் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் அகெயின்ஸ்ட் தெம். நவ் அகெயின் யூ வில் ஹாவ் டு ரிவைண்ட் பேக் டு லாஸ்ட் வீக்ஸ் லெக்சர். திட்டங்களுடைய ஃபெயிலியர்ஸ், the amount of violence that women face, specifically Dalit women, attitude of dominant classes, workplaceல இருக்கக்கூடிய violence. ஸோ இதுக்கெல்லாம் டேட்டா நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் டேட்டா உங்களுக்கு போட்டிருக்கேன். நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து வெரி credible டேட்டா. அட் தி ஏஜ் ஆஃப் 15 வயசு ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் காஸ்ட் விமன் 33% ஸ்கெடியூல் காஸ்ட் விமன் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி வரிங், ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். 15 வயசுங்கிறது ரொம்ப இளமையான ஒரு வயசு. ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் வயலன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதர் கம்யூனிட்டிஸை கம்பேர் பண்ணும் பொழுது தலித் விமன் ஃபேஸ் மச் மோர் வயலன்ஸ். இதுதான் பாயிண்ட் தட் வி ஹவ் டு ரிமெம்பர். யுனைடெட் நேஷன்ஸினுடைய ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தலித் விமன் ஃபேஸ் டார்கெட்டட் வயலன்ஸ். ஸோ ரேண்டம் வயலன்ஸ் கிடையாது, ரேண்டம் ரேப், ரேண்டம் மர்டர் கிடையாது. இது வந்து ரொம்ப டார்கெட்டட் ஒரு க்ரைமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எத்னிசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் மியர்லி டிஸ்கஸிங் த ஃபேக்ட்ஸ். ஸோ வி ஆர் நாட் டேக்கிங் ஸ்டாண்ட். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் வல்னரபிலிட்டின்னு வரும்பொழுது சில்ட்ரன் அப்படிங்கிறது ஒரு காமன் குரூப், சீனியர் சிட்டிசன்ஸுங்கிறது காமன், விமன் அப்படிங்கிறது காமன். பட் இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா we may belong to one of the groups also, but what we have to keep in mind is we are merely trying to understand the facts and we are trying to work out how to இது எப்படி உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோட தான் இந்த லெக்சரை நீங்கள் கேட்கணும். once you observe all these slides you will get a very different understanding of the real situation, which as part of your syllabus as future administrators நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆன்சர்ஸை நீங்கள் எழுத வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம வந்துடுறோங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ தட்ஸ் மை ஹம்பிள் சப்மிஷன். லாஸ்ட் பாயிண்ட் இந்த ஸ்லைட் பிஃபோர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஒர்க் பிளேஸ் வயலன்ஸ். நம்ம நாட்டினுடைய பாராளுமன்ற நிலைக்குழு அவங்க ஒரு ரிப்போர்ட், என்ன ரிப்போர்ட்னு கேட்டிங்கன்னா அட்ராசிட்டிஸ் அண்ட் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன். அதில் வந்து அகெயின்ஸ்ட் தலித் விமன் இருக்கக்கூடிய குற்றங்களில் ஹை அக்விட்டல் ரேட் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி சார்ஜ்டு அக்யூஸ்டு பர்சன் இஸ் மச் மோர் டாமினன்ட் அண்ட் இட் பிகம்ஸ் வெரி பவர்ஃபுல் ஃபார் த கம்யூனிட்டிஸ் ஃபார் கண்டினியூடு பர்பட்ரேஷனாக இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடில் இருக்கிறதுக்கான ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் அப்சர்வேஷன் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ let's move on to the next slide. The major reasons are on your screen right now. எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, ஏன் இந்த வல்னரபிலிட்டி, இந்த விளிம்பு நிலையில் கண்டினியூஸாக இவ்வளோ வருஷம் கழிச்சும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கள்? ஒன்று, ஸ்டார்டிங் வித் அன்டச்சபிலிட்டி. அஃப்கோர்ஸ் இன் இந்தியா இட்ஸ் அபாலிஷ்ட் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப். பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் கண்டிப்பாக நிறையா இருக்கும். தலித்ஸ் ஆர் பர்சீவ்ட் அஸ் அ த்ரெட் டு தி எஸ்டாப்ளிஷ்ட் சோஷியல், economic and political position. So crimes வந்து one way of asserting your superiority ன்னு கூட நம்ம சொல்லலாம். economic reasons பார்த்திங்கன்னா டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, the ratio of SC/STs to that of upper caste is associated with an increase in crimes by the latter against the former. நீங்கள் இந்த திருப்பி இந்த லைன் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நம்ம செலவுகள், விரயம், இதுதான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவங்க என்ன எப்படி அசோசியேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். crimes by one class against this vulnerable group actually increases consumption expenditure-ங்கிற ஒரு அப்சர்வேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பொருளாதார ரீதியாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், we have a lot of issues. ஸ்கூல்ஸ்லேயே நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு தலித் குக் இருக்கும் பொழுது அங்கே சாப்பிடாமல் இருக்கிறது, ஒன்றா சாப்பிடாமல் இருக்கிறது போன்ற நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பரவலாக படிக்கிறோம், கேள்விப்படுறோம். though there are a lot of best practices which can be emulated, these are also existing parallelly. even in universities
ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் ஃபில்அப் பண்ணுறதுல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யூனோ தி ரிசர்வேஷன் த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ரியாலிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது தான் ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் வி ஜஸ்ட் டிஸ்கஸ்ட் தலித் விமனுடைய சுச்சுவேஷன் அண்ட் ஒர்க் பிளேஸ் வயலன்ஸ். கான்ஸ்டியூஷன் இதுக்கு எதாவது மெக்கானிசம் இருக்கா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 17 அஃப்கோர்ஸ் abolishes untouchability. We are going to the next slide now. If you see the first point, untouchability ஒழிச்சிட்டாங்க. ஆர்டிகல் 46, ஆர்டிகல் 15, 16 எம்ப்ளாய்மெண்ட், ஆர்டிகல் 243 பார்க்குறோம், 243T. இது இல்லாமல் தேசிய ஆணையம், ஸோ பட்டியலினத்தோருக்கான ஒரு தேசிய ஆணையம் இன்றைக்கி இருக்குது. இது கான்ஸ்டியூஷனல் பாடி. நம்ம கான்ஸ்டியூஷனல் பாடிங்கிற லெக்சரில் ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆர்டிகல் 338. த நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் இஸ் ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரி இருக்குது இந்தியாவில், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இவங்க தான் ஆல் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்கெட்யூல் காஸ்டினுடைய நோடல் மினிஸ்ட்ரி வந்து இந்த அமைச்சகம் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். வி ஆல்சோ ஹாவ் அன் ஆக்ட் 1918 பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டம். என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். ஸோ இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அதர் மெக்கானிசம்ஸ். வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வாட் கேன் பி டன்? ஆஸ் யூ கேன் சி லாட்ஸ் கேன் பி டன். கொஞ்சம் தான் நான் ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஆட்டிடியூட் ஹேஸ் டு சேஞ்ச். இதுதான் அடிப்படை. நம்ம எந்த பார்வையில் ஒருத்தரை பார்க்குறோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வில் ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப புள்ளி அதுதான். ஸோ ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃபெலோ பீயிங்ஸ் இல்லை ஹியூமன்ஸுங்கிற வேர்டு கூட வேண்டாம், ஃபெலோ பீயிங்ஸ் வந்து ஹேஸ் டு பி நார்மல். ஸோ அந்த சேஞ்ச் வரும்பொழுது தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மிச்சம் எல்லாமே வரும். வெறும் சட்டங்கள் போதும், திட்டங்கள் போதும் அப்படின்னா என்னாரும் எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். இந்த செக்ஷனே உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக வல்னரபிலிட்டியே சொசைட்டியில் இருக்காது, இருந்தால் தான் அதை நம்ம படிப்போம். ஸோ ஆட்டிடியூட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். டெஃபினெட்லி ஸ்கில் செட்ஸ். ஸோ நம்மளுடைய ஸ்கில் செட்ஸ் அண்ட் எஜுகேஷனை உங்களுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அரசாங்கம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வி நீட் மோர் இன் தட் எண்ட். தலித் விமன் பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ், நீங்கள் லாஸ்ட் வீக் நம்ம விமன் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பெண்கள் ஏன் விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க, வை தே ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் வல்னரபிள் குரூப்ஸ்ன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதில் கண்டிப்பாக ஒரு காம்பனண்ட் தலித் விமன் தான், அதை நம்ம மறுக்கவே முடியாது. பட் நீங்கள் அந்த ஆங்கிளில் நம்ம இன்னும் அட்ரஸ் பண்ணல. நிறைகள் இருந்தாலும் அதை தாண்டி அந்த குறைகளை நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டிய ஒரு பிரிட்ஜாக கவர்மெண்ட் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் தலித் விமன் ஆர் பார்ட் ஆஃப் தட் ஹாரிசாண்டல் ஸ்பெக்ட்ரம். இப்படி கிடையாது, இந்த இடத்துல தான் அவங்களுக்கு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அவங்களையும் நம்ம தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு தான் போகணும். ஸோ திட்டங்கள் கண்டிப்பாக தேவை. ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் டெஃபினெட்லி வி நீட். லேபர் ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், ஒர்க் ஃபோர்ஸில் பெண்கள் இருக்கிறதே குறைவுன்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் போன வாரம். கிட்டத்தட்ட 13-14% தான் பெண்களே இருக்காங்கன்றதை பார்த்தோம். தி ILO டேட்டா மே டிஃபர், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட டேட்டா மைல்டு டிஃபரன்ஸ் இங்கே இருக்கலாம். But at the end of the day, the point is the actual workforce participation rate is very less for women compared to men. When you take the component of Dalit women, again the percentage is bound to go less. Deep rooted bias. ஸோ காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பார்வை மாறணும் அப்படிங்கிறது தான் அது. ஸோ வி ஹவ் பீன் கண்டிஷன்டு அண்ட் ரீகண்டிஷன்டு ஓவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ இதில் மாற்றம் வர்றது நீங்கள் ஆட்டிடியூடோடு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். Cultural transformation has to go hand in hand with social transformation. Economic alternative வந்து critical. இது இல்லாமல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹெல்த். ஸோ தலித் விமனுடைய ஹெல்த், மெட்டர்னல் ஹெல்த், சைல்டு ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும். செல்ஃப் ஹெல்ப் குரூப், இந்த சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் கேரளா மாடல், இந்த குடும்பஸ்ரீ மாடல் வந்து ஹேஸ் பீன் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ கிரெடிட் பூலிங் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ரொம்ப ஒரு முக்கியமான ஆணையம், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல் காஸ்ட். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ அட் த டைம் ஆஃப் தி இன்செப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இட்செல்ஃப் வி ஹேட் திஸ் பாடி. ஸோ மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன் அண்ட் 3 members. They are all appointed by the president. Moving on, என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ we have it right on your screen now.
இந்த ஆணையத்தினுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆல் இஷ்யூஸ். ஸோ ரீசெண்ட்லி கூட நீங்கள் நம்ம ஸ்டேட்டில் கூட சில இஷ்யூஸ் எல்லாம் ரேஸ் பண்ணாங்க. when a movie comes or a scene is depicted, when someone speaks, ஒரு பேச்சு கொடுக்கும், பொது வெளியில் நடக்கிற விஷயங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கோ தனி மனித உரிமைக்கோ அகெயின்ஸ்டாக இருக்கும் பொழுது நீங்கள் ரெப்ரசன்டேஷன் போகிறதுக்கு மாதிரி இந்த நேஷ்னல் capacity பில்டிங் அண்ட் சென்சிட்டைசேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய அமைப்புகள்லேருந்து வருது. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேருந்து வருது, ஸ்கூல்ஸ்லேருந்து வருது, கிராஸ் ரூட்ஸ்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா அலிகேஷன்ஸ், அக்யூசேஷன்ஸ், க்ரைம்ஸ் எல்லாமே அடிமட்டத்திலேருந்து அனைத்து இடத்துலேருந்து நம்ம வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? தண்டனை ஒன்று தான் சொல்யூஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆட்டிடியூட்னல் சேஞ்ச், கெப்பாசிட்டி பில்டிங், சென்சிட்டைசேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும் இன்ஸ்டிடியூஷன்ஸில். ஸோ ஒரு அமைச்சகம் பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் காஸ்ட் சப் பிளான், ஒரு துணை திட்டமிடல் முறையில் 15 விழுக்காடாவது ஒதுக்கி வைக்கணுங்கிறது ஒரு நல்ல சஜஷன். ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் தலித்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு இப்போ 21ஆம் நூற்றாண்டில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடங்களில் அவங்களுக்கு ஒரு திட்டமிடல், ஒரு துணை திட்டமிடல் மூலம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். அண்ட் யூனியன் பட்ஜெட்லேயே ஏன் ஒரு துணை திட்டம் ஸ்கெடியூல் காஸ்ட் சப் பிளான் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப் சப் பிளான் ஒன்று ஏன் கொண்டு வரலாம்? பெட்டர் என்கேஜ்மெண்ட் வித் சிவில் சொசைட்டி டெஃபினெட்லி வேணும். பாசிட்டிவ் நட்ஜ், ஸோ இந்த நட்ஜ் தியரி அப்படிங்கிறது ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னிங் தியரி. ஈவன் இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் இந்தியாவில் நோபல் ப்ரைஸ் எக்கனாமிக்ஸில் வின் பண்ண அபிஜித் பானர்ஜி அவங்க கூட ஹீ வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் அ சிமிலர் கான்செப்ட். இந்த நட்ஜ் தியரியோட சிமிலர் கான்செப்டில் தான் அவங்களுடைய என்டையர் ஒர்க் வாஸ் டன். ஸோ ரிச்சர்ட் தால்மேன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நிறைய எழுதியிருக்காங்க. ஹீஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தேட். அவருக்கு நோபல் ப்ரைஸ் ஹி ஹஸ் ஒன் ஆக்சுவலி. ஸோ இந்த பிஹேவியரல் நட்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட், பாசிட்டிவ் கான்செப்ட் மூலம் கொஞ்சம் இந்த கம்யூனிட்டி லெவல் என்கேஜ்மெண்ட்டை அரசாங்கம் முனைப்போடு செயல்படலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். ஸோ இந்த தேசிய ஆணையம் இந்த ஆங்கிள்லாம் பணிபுரியணும் ஒரு அப்படிங்கிறது, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக ஆணையம் பணிபுரியலாம் அப்படிங்கிறது தான் இந்த தாட் ப்ராசஸ். மூவிங் ஆன் டு த செகண்ட் செக்ஷன் ஆஃப் டுடே, we are going to discuss about scheduled tribes. scheduled caste அப்படிங்கிறது விளிம்பு நிலைனா, scheduled tribes பழங்குடியினர் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம பார்க்குறோம். எஸ், as you can see, மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 8.6%. நம்ம நாட்டினுடைய மொத்த பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 8.5% இருக்காங்க. ஸோ 104 மில்லியன் பீப்புள், இவ்வளோ பேர் இருக்காங்க. ட்ரைப்ஸ் பழங்குடியினர் அப்படின்னா குரூப்ஸாக தான் நம்ம இவங்களை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 700 ட்ரைப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. எதை பேஸ் பண்ணி ஒரு குரூப்பை வந்து நம்ம பழங்குடியினர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ்னஸ், அதனால தான் பேர்லேயே வந்துடுது பழமை, பழங்குடியினர் அப்படிங்கிறது பேர்லேயே வந்துடுது. ஜாகிரபிக்கல் ஐசோலேஷன், இப்போ அந்தமானில் பிக்மீஸ்லாம் இருப்பாங்க, அந்த ஒரு மாதிரி குரூப், ஜார்வா ட்ரைப்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு ஜாகிரபிக்கல் அந்த இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இருளாசி, இப்போ இந்த ஜெய்பி மூவி வந்ததுக்கப்புறம் இந்த டாபிக் நிறைய டிஸ்கஷனில் ஒரு பொதுவெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அகெயின் அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்லேயோ, இப்போ நீங்கள் நீல்கிரிஸ் போனீங்கன்னா அங்கே நிறைய ட்ரைப்ஸ் பார்க்கலாம். இஃப் யூ கோ டு ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போனீங்கன்னா பார்க்கலாம். இது ஒரு கிளாஸ் நான் வந்து ஏற்கனவே எடுத்திருக்கேன். 5th and 6th ஸ்கெடியூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் போனீங்கன்னா ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் என்ன, ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்னால் என்ன, நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் நிறைய ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸு எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்டில் அவங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே நீங்கள் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸுங்கிற ஒரு வார்த்தையோடு அந்த காமனாலிட்டி முடிஞ்சிடும். அதுக்கு மேலே காமனாலிட்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் இருளாசியும் படுகாசியும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. சோஷியாலஜி ஆப்ஷனல் யாராவது எடுத்திருக்கீங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி மோர் அவேர் ஆஃப் திஸ் டாபிக். நம்ம அஸ்ஸாம்லேயோ, மணிப்பூர்லேயோ, ஜார்க்கண்ட்லேயோ, சத்தீஸ்கர்லேயோ இருக்கிற ட்ரைபல்ஸையோ, மகாராஷ்டிராவில், ஆந்திராவில் இருக்கிற ட்ரைபல்ஸ்லேயே நிறைய குரூப்ஸ் இருப்பாங்க. அதனால தான் 700 ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இன் இந்தியான்னு நம்ம சொல்கிறோம். 1931ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்னால் தே ஆர் ஃபஸ்ட்டு பேக்வேர்டு ட்ரைப்ஸாக இருக்கணும். ஸோ பின்தங்கியவர்களாக இருக்கணும்.
ரெண்டாவது க்ரைட்டீரியா என்ன கொடுக்குறான்னா எக்ஸ்க்ளூடடாக இருக்கணும். ஸோ அவங்க மெயின் ஸ்ட்ரீம் பாப்புலேஷன். இப்போ அண்ணா நகரில் ட்ரைப்ஸ் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க. அடையாரில் ட்ரைப்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு திருவண்ணாமலை சைட் போனீங்கன்னா கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டேட்லேயே ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களால் நம்ம இன்றைக்கி நினச்சா நான் இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இன்னொரு காலேஜில் போய் நான் வேலை செய்யலாம். பட் அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. இப்படி தான் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ தே ஆர் ஜென்ரலி எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸில் தான் அவங்க இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அது வந்து டிஃப்ரெண்ட். நம்மலாம் கம்ப்ளீட்லி அர்பனைஸ்டு பாப்புலேஷன், நகர வாழ்க்கையை முழுமையாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரூரல் ஏரியாஸ் கூட வந்து வெரி மச் டிஃப்ரெண்ட் ஃபார் தெம். அவங்களால அந்த இடத்துல அவங்களுடைய பழமையான ஒரு வாழ்க்கை முறையை இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி 1931 ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. வெரி ஃபஸ்ட்டு டைம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த ஸ்லைட் நீங்கள் எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஸ்லைடில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் முதல் முறையாக ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ், பிராந்திய பேரவைகளில் இவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கான்செப்ட் கொடுக்குறாங்க. பேக்வர்ட் ட்ரைப்ஸுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அமர வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிக ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம். கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 366 clause 25 ஸ்கெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னா such tribes or such tribal communities or such parts or such groups within such tribes which are deemed under article 342. இதுதான் அவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷன். ஸோ ஆர்டிகல் 342 மூலமாக கொடுக்கப்பட்டிருக்க டெஃபினேஷனில் வர்றவங்கள we may consider them as scheduled tribes for the purpose of constitution அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம், ஃப்ரம் எக்ஸிஸ்டன்ஸ் டு லிவிங், so many issues which we take for granted. அவங்களுக்கு அந்த இடத்துல சொசைட்டி, நம்ம சொசைட்டின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் அவங்கள உள் அடக்கியதா உள் அடக்காதுதா அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய இஷ்யூ. ஸோ ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஜென்ரலி wherever they are located, huge natural resources, they are like guardians of the natural resources நம்ம சொல்லலாம். அதனால தான் பழங்குடியினர்னு அந்த பேர்லேயே காரண பெயர், அதனால தான் பழங்குடியினர்னு சொல்கிறோம். வேலை வாய்ப்பின்மை இது கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரியிலும் படிக்கிற இடத்துல வேலை வாய்ப்பில் ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் ரிசர்வேஷன் உண்டு. SC/ST ரிசர்வேஷன் அப்படியே நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ரிசர்வேஷன் உண்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட், முன்னேற்ற பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம். முன்னேற்றம் அப்படிங்கிறது இட் வேரிஸ் ஃப்ரம் ஈச் ஒன்ஸ் பர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வரலாம், அந்த இண்டஸ்ட்ரினால எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கலாம். பட் அதே நேரத்தில் அந்த இண்டஸ்ட்ரினால் அந்த சில இடங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ த பேலன்சிங் ஆக்ட் இஸ் டெஃபினெட்லி a difficult one for any government, any model of governance that we follow. மாடர்ன் டே சிவிலைசேஷனில் இந்த நாகரிக வளர்ச்சியில் இவங்களை இன்டகிரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான். ஸோ they tend to get displaced. Even if a dam is built, they tend to get displaced. Alienation, definitely from our societal setup, they tend to be alienated because we see them differently. Tribal women again, விளிம்பு நிலையில் இவங்க இருக்காங்க அப்படின்னா இன்னும் அதை தாண்டி ட்ரைபல் விமன் ஆர் அஃபெக்டட் மோர் பிகாஸ் ஆஃப் ஜெண்டர். ரீஹாபிலிட்டேஷனில் இருக்கக்கூடிய கேப்ஸ், இன்ஃபார்மல் ஜாப்ஸில் இவங்கெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்க போகிறது கல்ச்சுரல் டீஃபேஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்தமானில் இருக்கக்கூடிய ஜராவா கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா தே ஆர் ஆல்ரெடி ஃபேஸிங் பாப்புலேஷன் டிக்ளைன். ஸோ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்சைடர்ஸ். இப்போ அந்தமான் ட்ரங்க் ரோடு அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் வரும்பொழுது இவங்களுடைய அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் அந்த ரோடு போயாகணும். இப்போ நீங்கள் முந்தா நேற்று கூட பார்த்தீங்கன்னா 4 or 5 எலிஃபென்ட்ஸ் ட்ரெயின் வந்து மோதி ஒரு ரயில்வே ஆக்சிடெண்ட்டில் வந்து ட்ராக்கில் அதில் ஒரு ப்ரெக்னென்ட் யானை கூட இருந்தது. ஸோ அது எல்லாமே தே ஆல் பாஸ்ட் அவே, வெரி வெரி ட்ராஜிக் இன்சிடெண்ட். ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ்க்குள்ளே இந்த ரோடு போகும்பொழுது இவங்களுடைய அவுட்சைடர்ஸனோட என்ட்ரி வரும்பொழுது நீங்கள் வெரி வெரி டிஃபிகல்ட்டு, நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்த எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ வி ஆர் ஃபேஸிங் தட் ப்ராப்ளம். சென்டினெலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிற ஒரு ட்ரைபு, அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரைப். அவுட்சைடர்ஸை வந்து அவங்க எப்படி நம்மளை தே ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் அஸ் ஆஸ் என்ட்ரி. ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஐஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பாலிசி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ், செமி நொமேடிக்,
நொமேடிக் நாடோடிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நொமேடிக் அப்படின்னா நாடோடிகள். ஸோ சம் ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா செமி நொமேடிக்காக இருப்பாங்க, சில ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நொமேடிக் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ தே ஆர் ஆல் எட் டு பி இன்க்ளூடட் அஸ் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ். ஸோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்கெடியூல் ட்ரைப்ஸுங்கிற கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒன் மோர் பர்டிகுலர் ஏரியா. ஸோ வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ்? நிறைய இருக்குது. ஆஸ் வி மென்ஷன்ட், ஆர்டிகல் 15 இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ். 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் அந்த ஆர்டிக்கலில், அதுலேயும் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். 46 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் காஸ்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸுங்கிறத இன்க்ளூட் பண்ணி தான் ஸ்டேட் ஷால் ப்ரமோட் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. ஆர்டிகல் 350 ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன், ரைட் டு கன்சர்வ் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் ஆர் கல்ச்சர். ஸோ உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய மொழி, உங்களுடைய ஸ்கிரிப்ட், நீங்கள் உங்களுடைய வட்டார வழக்கு, இது மூணுமே ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மதர் டங் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. மூவிங் டு த நெக்ஸ்ட் திங், சோஷியல் சேஃப்கார்ட்ஸ் என்ன இருக்குது? கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து வி ஃபர்ஸ்ட் சா ஒன் கிளாசிஃபிகேஷன், கல்வி மற்றும் கலாச்சார வகையில் பார்த்தோம். சோஷியல் சேஃப்கார்ட்ஸ் வந்து ஆர்டிகல் 23 prohibition of trafficking, beggars, similar form of forced labor. So இந்த ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. child labor is also prohibited. economic safeguards பார்த்தீங்கன்னா 244, 275. ஸோ 244 பார்த்தீங்கன்னா 5th schedule. ஸோ 5ஆம் படிவம், அரசியலமைப்பு சட்டத்தின் 5ஆம் படிவத்தில் நிர்வாகம், கட்டுப்பாடு, schedule areas and schedule tribesனுடைய administration and control in any state is covered other than the northeast, Assam, Meghalaya, Mizoram, Tripura. இது வந்து 6வது படிவத்தில் கவர் ஆகுது. ஸோ இது நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம். 6வது படிவத்தில் கவர் ஆகுது. ஸோ இது நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம். 5th ஸ்கெடியூலும் 6th ஸ்கெடியூலும் நம்ம செப்பரேட்டாக பார்த்தோம். ஏன்னா இந்த 4 ஸ்டேட்டுமே தே ஹாவ் அ லாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ். அந்த ரீசனால் மற்ற மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையோ ஒரு மாவட்டத்தில் குறிப்பிட்ட ரீஜன்லேயும் இருப்பாங்க. இந்த 4 மாநிலங்களில் பரவலாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ தே ஆர் மோர் ஸ்ப்ரெட் அவுட் இன் தீஸ் 4 ஸ்டேட்ஸ். பொலிட்டிக்கல் சேஃப்கார்ட்ஸ் என்ன இருக்குது? 164 ப்ரொவைட்ஸ் ஃபார் தி ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. 3 ஸ்டேட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பீகார், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒரிசாவில் கான்ஸ்டியூஷன் மூலம் ஒரு சிறப்பு அமைச்சகம் இருக்கணும். ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு அந்த மாநிலத்தினுடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சகம் இருக்குது. ஆர்டிக்கல் 330, 337 இது ரெண்டும் பார்த்திங்கன்னா லோக்சபாலையும் ஒரு மாநில அரசியலமைப்பு பேரவையிலையும் இடஒதுக்கீட்டு முறையில் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்க்கு சீட்டு தொகுதி ஒதுக்கீடு பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு தேர்தலையும் பொது தேர்தலையும் இதை நீங்கள் பார்க்கலாம். 334 ரிசர்வேஷன். ஸோ இடஒதுக்கீடு முறைப்படி இன்றைக்கி அரசாங்க வேலைவாய்ப்புலையும் சரி கல்வியிலையும் சரி இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுது. இப்போ எங்களோட கிளாஸில் கூட வி ஹாவ் அ ஸ்கெடியூல் ட்ரைப் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக இப்போ பிஜி அட்மிஷன் முடிஞ்சு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த காலேஜில், பிரசிடென்சி காலேஜில் ஐ திங்க் வி ஹேவ் 10 or 11 ஸ்கெடியூல் ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஜாயின்ட் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனில். யூஜியிலே இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்புகள் இந்த கொடுக்கறதுனால தான் அந்த மாணவர்கள் வரும்பொழுது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். டு இன்க்ளூட் தெம், டு எனேபிள் தெம் அண்ட் டு எம்பவர் தெம். அவங்க வெளியில் போகும்பொழுது நல்ல ஸ்கில் செட்டோடு வெளியில் போகணும் அப்படிங்கிற இந்த ஒரு இடஒதுக்கீடு முறை அவங்களுக்கு உதவிடுது அப்படிங்கிறத நம்ம வி சி கான்ஸ்டிடியூஷன் இன் ப்ராக்டிஸ். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸில் எடுக்கிறேன், இதை நான் நடைமுறையில் நான் வகுப்பில் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. 371 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சிக்கிம். இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்துருக்கோம் ஆர்டிகல் 371. ஆர்டிகல் 243னோட முக்கியத்துவம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ், அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறை. சர்வீஸ் சேஃப்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து we have article 16 which provides the safeguards for employment. article 338A 338 வந்து National Commission for Scheduled Caste. 338A வந்து we have a separate National Commission for Scheduled Tribes. அவங்களுடைய திட்டங்களுடைய செயல்பாடுகள், செயல்படுத்தும் முறை, அவங்களுக்கான பாதுகாப்பு செயல்பாடுகள், வழிமுறைகள், அவங்களுக்கான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் எல்லாமே
பார்க்கறதுக்கான ஒரு செப்பரேட் பாடி தான் இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ். 5th இது இல்லாமல் அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா 5th and 6th ஸ்கெடியூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5ஆம் படிவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல்டு ஏரியாஸில் ஸோ நிறைய பழங்குடியினர் இருக்கக்கூடிய இடங்களை ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கெடியூல்டு ஏரியாஸில் இருக்கக்கூடிய நிர்வாகம், அந்த நிர்வாகத்தன்மை எப்படி இருக்கணும், இது இல்லாமல் மேபி அந்த ஏரியாக்களில் நம்ம ஒரு பொதுவான ஒரு தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கலாம். 3/4 வந்து பழங்குடியினர் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான குழுக்கள். இந்த கவுன்சிலுடைய டியூட்டி பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்களுடைய வெல்ஃபேர், அட்வான்ஸ்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது. இந்த விஷயங்கள் தான் 5ஆம் படிவத்தில் கொடுத்துருக்காங்க. 6ஆம் படிவத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக the 6th schedule deals with the administration of tribal areas in 4 states. என்ன ஸ்டேட்ஸ்னால் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ the next slide, லெகிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய சட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க, இயற்றியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் we have the 1989 Act, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். இதுக்கான ரூல்ஸ் வந்து 1995ல் ஃப்ரேம் பண்ணாங்க. we have the bonded labor system, abolishing bonded labor 1976ல் ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸுக்கும் கொண்டு வந்தாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள், இதையும் ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் 86ல் வந்தது. இதை தாண்டி பல்வேறு மாநிலங்களில் நிறைய சட்டங்கள், நெறிமுறைகள் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லேண்ட் ரிலேட்டட். மெயின் ப்ராப்ளம் வந்து நீங்கள் பஞ்சமி லேண்டுன்னெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அசர்ப்பிங் லேண்ட்ஸ் belonging to scheduled caste and scheduled tribes communities, அதனுடைய ரெஸ்டரேஷன், இதை டீல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுக்கான சட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், மெயின்லி ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இருப்பாங்கன்றது ஒரு காமனாக நம்ம எடுத்துக்கலாம். பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் ஆஃப் 1996, மினிமம் வேஜஸ் ஆக்டும் இதில் கவர் பண்ணலாம். இதை தாண்டி இந்த ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அட்ராசிட்டிஸ் ஆக்டில் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஆக்டை 2015ல் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட்லி ஆன் யுவர் ஸ்லைட் யூ கேன் see the 2006 ஆக்ட், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸோட ஆக்ட். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான சட்டங்கள் இருக்குது. அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு ஆங்கிள். டெஃபினெட்லி they are doing a lot. Some of the major schemes are on your screen now. The first scheme, பிரதான் மந்திரி வன் தன் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் லிங்க்டு ட்ரைபல் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஸோ இந்த ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய கிளஸ்டர்ஸாக ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு சுய உதவி குழுக்கள் மாதிரி கிளஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் மெக்கானிசமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இது ஒன்று. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம், அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான வாழ்வாதார முறையிலிருந்து ஒரு இன்கம் ஜெனரேஷன் எக்ஸசைஸ் மாதிரி இதை நம்ம பார்க்கலாம். ஸோ தி ஐடியா இஸ் டு இன்க்ரீஸ் த இன்கம் ஆஃப் ட்ரைபல் பாப்புலேஷன். மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் மேஜர் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட். ஸோ அதை எப்படி நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் வந்து இதை நம்பி தான் இருக்காங்க. எதுக்கு? அவங்களுடைய உணவு, அவங்களுடைய ஷெல்டர், மெடிசன்ஸ், கேஷ் இன்கம்க்கெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை தான் ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரிலாம் இன்ஃபார்மலாக நீங்கள் நிறைய கம்யூனிட்டிஸில் இது நடக்கும். பெப்பர் கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போகிறது, வேறு ஏதாவது ஸ்பைஸ் கொண்டாந்து கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு போகிறது, இந்த மாதிரி இருக்கும். இது இந்த பொட்டென்ஷியலை இந்த ஸ்கீம் மூலியம் டேப் பண்ணுறாங்க, மானிட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸில் இருந்து மட்டுமே பழங்குடியினர் 20-40% அவங்களுடைய வருடாந்திர வருமானமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். பெண்கள், இந்த ஸ்கீம் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து அகெயின் நம்ம அன்பெய்டு கேர் ஒர்க் இதிலெல்லாம் பார்த்த மாதிரி, அக்ரிகல்ச்சரில் பார்த்த மாதிரி இவங்க தான் கலெக்ட் பண்ணுறது, இவங்க தான் சேல் பண்ணுறது. ஸோ விமன் இன்வால்மெண்ட் இன் தட் ஆக்டிவிட்டி இஸ் மோர்.
ஸோ அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு இது வழிவகுக்கும். இந்த ஸ்கீமுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மில்லியன் ஒர்க் டேஸ், 1 மில்லியன்னா 1 லட்சம். ஸோ 10 மில்லியன் ஒர்க் டேஸ் ஆனுவலி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 3 ஸ்டேஜ் வேல்யூ அடிஷன், கிராஸ் ரூட் லெவல் ப்ரொக்யூர்மெண்ட்டும் இருக்கும். தேர் இஸ் கன்வர்ஜன்ஸ் இஸ் தேர், நெட்வொர்க்கிங்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டிங் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் லைக் அஜீவிகா இவங்க அண்டர்டேக் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் ஒரு நல்ல மார்க்கெட் ஓரியன்ட் கன்வர்ஜன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ வன்தன் விகாஸ் கேந்திரா அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியையும் இவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஆங்கிளில் போனோன்னா 10 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆஃப் 30 ட்ரைபல் கேதரர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு 10 செல்ஃப் ஹெல்ப் குரூப் எடுத்துக்கிறாங்க, கன்சிஸ்டிங் ஆஃப் 30 ட்ரைபல் கேதரர்ஸ். கேதரர்ஸ்னால் ஹண்டர்ஸ் கேதரர்ஸ் மாதிரி தான், நம்ம ஆதி காலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். தோஸ் டு கலெக்ட் அவங்கள தான் நம்ம கேதரர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன் ஆர்டர் டு எஸ்டாப்ளிஷ் வன்தன் விகாஸ் கேந்திரா வி யூட்டிலைஸ் திஸ் பர்டிகுலர் ஸ்கில் செட். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹவு டு செட் அப் த ப்ராசஸிங் சென்டர், எப்படி அவங்களுடைய அந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை இன்னும் வேல்யூ அடிஷனோட ரெடி பண்ணுறதுங்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் கொடுக்குறாங்க. இது வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள். ஸோ ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் வாட்சிங் ஹூ ஆர் ஃபியூச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், யூ மைட் பி ஒன் ஆஃப் தெம் டூ. ஸோ தோஸ் ஹூ ஒர்க் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், தே கேன் மார்க்கெட் த ப்ராடக்ட்ஸ் வித்தின் த ஸ்டேட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட். இப்போ ரீசெண்ட்லி ட்விட்டர் போயிருந்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்மளுடைய மத்திய சட்ட அமைச்சர் வந்து திரு கிரண் ரிஜிஜு. அவர் வந்து ஹீ வாஸ் அ ப்ரீவியஸ்லி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ரீசன்ட் கேபினட் ரீஷஃபில் வந்து ஹீ வாஸ் மேட் ஆஸ் அ லா மினிஸ்டர் ஃபார் இந்தியா. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஃபாலோ ஹிம் ஆன் ட்விட்டர். என்னோட ட்விட்டரில் நான் அவரோட அக்கௌண்ட் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஹீ இஸ் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ ஒன் ஆஃப் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் விச் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி டார்கெட்டட் பை சைனான்னு சொல்லலாம், அதுக்கு மோர் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். பட் பியாண்ட் தட், இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குற இந்த பர்டிகுலர் ஸ்கீம், இந்த ஸ்லைட்லையும் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லைட்லையும் இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், அவரோட ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் ட்விட்டரில் போடுவார். முந்தா நேற்று கிவி, நீங்கள் இப்போ கிவி ஃப்ரூட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், ட்ரையாகவும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி இப்போ நம்ம அந்த டேட்ஸ் சாப்பிட்றோம், திராட்சைலாம் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த கிவி ஃப்ரூட்டும் ட்ரைடும் கிடைக்கும், ஃப்ரெஷ் வெர்ஷனும் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் டேட்ஸ் இந்தியாவில் ஃப்ரெஷ் கிடைக்காது, நம்ம அங்கே போய் தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும், மரத்துலேருந்து பறித்து சாப்பிடலாம். இந்த கிவி பற்றி அவர் ஆக்சுவலாக ஒரு ட்விட்டர் ஃபீடு போட்டிருந்தார். உடனே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அந்த போஸ்ட்டுக்கு லைக் போட்டு, எஸ் டெஃபினெட்லி இதை வந்து தினம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2 கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் மார்க்கெட்டிங். இப்போ அதை பார்க்குற எனக்கு கூட அதை வாங்கணும்னு தோணும். ஸோ அது ஒரு ஸ்மால் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்கீம் இப்படி தான் ப்ராக்டிஸில் வரும். ஸோ ஹவு வி அட்வர்டைஸ், ஹவு திஸ் வன்தன் விகாஸ் கேந்திராஸ் ஹாவ் த பொட்டென்ஷியல் to make this kind of minor forest produce as, you know, a huge success ங்கிறது இது ஒன்று. So what can be done? First thing, long term solution அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த விஷயங்கள் தான். What is the way forward for scheduled tribes in India? High level committee, Virginia's Zaxa கமிட்டின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. They had made a lot of recommendations. என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்னால், first point that you will have to note, mining rights for tribals. எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஏரியாவில் அவங்களுக்கு மைனிங் ரைட்ஸ் கொடுக்கறது. கிரேட்டர் ஃப்ரீடம் டு டேக் டிசிஷன்ஸ், முடிவெடுத்தல்ல நிலம் கையகப்படுத்தல் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இன்றைக்கி ஒரு மேஜர் போன் ஆஃப் கன்டென்ஷன்னு நம்ம சொல்லலாம் when it comes to development and decision making and implementation. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பரிந்துரை, காமன் ஆக்சஸ் டு ரிசோர்ஸ். அதுக்கப்புறம் லேண்ட் லா வந்து ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ 5th ஸ்கெடியூல் 6th ஸ்கெடியூல் பொறுத்த வரைக்கும் கிராம சபாக்களை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓனர்ஸ், லேண்ட் அக்விசிஷன் ஃபார் மேஜர் மினரல்ஸ் இதெல்லாம் பண்ணணும், இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிற சில கருத்துக்களை முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ட்ரைபல் விமன் அப்படிங்கிற இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். தேர் கண்டிஷன் இஸ் ஈவன் மோர் சேலஞ்சிங், வெரி வெரி கிரிட்டிக்கல். as you can see, very primitive economy, cultural practicesல very very disastrous to the health of tribal women. They are even more isolated. இப்போ tribal men வந்து isolated na, tribal women are one step more isolated.
ஃபைனான்ஷியலி தேர் எக்ஸ்ப்ளாய்டட். மேல் மைக்ரேஷன், ஆண்கள் வந்து மைக்ரேஷனில் வரும்பொழுது the females are left out, so they have to fend for themselves. செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் வெரி ஹையாக இருக்குது. சுகாதார ரீதியாக பார்த்திங்கன்னா மேல்நியூட்ரிஷன், அனீமியா, வெரி லெஸ் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர், இதெல்லாம் தான் இவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ். அரசாங்க ரீதியாக இவங்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, டெஃபினெட்லி இடஒதுக்கீடு முறை இருக்குது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு மாணவர் வந்து கல்லூரியில் படிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல்லையாக இருக்கட்டும் கல்லூரியிலையாக இருக்கட்டும், நல்ல ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இடஒதுக்கீடு முறையில் அவங்க கல்வியிலையும் ஃபஸ்ட்டு உள்ளே நுழையலாம். இது இல்லாமல் இவங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம் தான் வன் பந்து கல்யாண் யோஜனா. இது ஒரு ஸ்கீம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டெயினபிள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ட்ரைபல் ஃபேமிலிஸ், பழங்குடி இனத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்கீம் இது. அவங்களுடைய கல்வி, சுகாதாரம், ட்ரைபல் ஏரியாவில் அவங்களுடைய வாழ்க்கை தரம், இதை முன்னேற்றத்துக்கான ஒரு ஸ்கீம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எம்எஃப்பி, மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், இதை வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஏக்லாவ்யா மாடல் ஃபார் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அண்ட் ஏக்லாவ்யா மாடல் ஃபார் ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ ட்ரைபல் ஆர்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ சத்தீஸ்கருங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நான் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பிகாஸ் ஒன் ஆஃப் மை பிரதர்ஸ் அவங்க வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸராக சத்தீஸ்கரில் சர்வ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் தட் ஐம் ஏபிள் டு விசிட் தட் டிஸ்ட்ரிக்ட். அவ்வளோ ஒரு ட்ரைபல் ஆர்ட்ஸ் வந்து பஸ்தர் ஆர்ட் நான் பார்த்துருக்கேன். பியூட்டிஃபுல் ஒர்க். இதெல்லாம் வந்து அங்கே பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ஸ்டேட்டுங்க, அவ்வளோ கல்ச்சுரல் ரிச் கஸ்டம்ஸ், அவ்வளோ கல்ச்சுரலி ரிச் ஆர்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்து நான் பிரம்மி படைஞ்சேன். வே பேக் இன் 2008 or 9 I would have visited the place first. One of my favorite places in India is Chhattisgarh. இதெல்லாம் டேப் பண்ணுறதுக்கு, இந்த பொட்டென்ஷியல் டேப் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ் தான் இந்த ஏக்லாவியா மாடல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா, நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல் விமனை ஹார்ட், ஹார்ட்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட், சந்தைன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் சந்தைன்னு சொல்கிறது தான் ஹார்ட். அஃப்கோர்ஸ் வென் யூ ஆட் த லெட்டர் இட் பிகம்ஸ் ஆன்லைன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண்களுக்கான ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மெத்தட், ஒன் மோர் மெத்தட் வேர் தே கேன் யூஸ் த போர்ட்டல் அண்ட் ஸ்டார்ட் செல்லிங் தேர் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். பெசா ஆக்ட் ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட். ஸோ 33% ரிசர்வேஷனுடைய ஒரு சக்ஸஸ் நீங்கள் அந்த பெசா ஆக்டில் பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டப் இந்தியா மிஷன் வந்து which is dedicated to scheduled caste and scheduled tribes also is helping in the scheme. இதுதான் அரசாங்கம் பண்ணியிருக்கிற நிறைய விஷயங்கள். இதை தாண்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டொமைன் வந்து ட்ரைபல் குரூப்லேயே பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ PVTGs பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். தே ஆர் ஈவன் மோர் மார்ஜினலைஸ்டு. ட்ரைபல்ஸ் வந்து வல்னரபிள் அப்படின்னா அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு சொல்லலாம். தே ஆர் மோர் ஐசோலேட்டட். இப்போ நீங்கள் அந்த சென்டினலீஸ், ஜராவா ட்ரைப்ஸ்ன்னு அந்தமானில் நம்ம எடுத்துக்கிட்டோம், இவங்களெல்லாம் நீங்கள் அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கலாம். ஸோ தே லிவ் இன் அ வெரி ஐசோலேட்டட் ஏரியா. எஜுகேஷன் வைஸும் சரி, சமுதாய பொருளாதார ரீதியாகவும் சரி, மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. தே ஆர் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் கேட்டகரி. இஃப் யூ ஆர் டேக்கிங் நோட்ஸ், ப்ளீஸ் மார்க் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் இன் யோர் ஸ்லைட். இவங்க வந்து அரசியலமைப்பு ரீதியான ஒரு கேட்டகரி கிடையாது. அரசியலமைப்பு ரீதியாக ஸ்கெட்யூல் காஸ்ட், ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ் தான். இதுதான் கான்ஸ்டிடியூஷனலி ரெக்கக்னைஸ்டு கம்யூனிட்டிஸான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளாசிஃபிகேஷன் தான். As time has gone, we have been able to identify groups which are much more vulnerable than their bigger group. இது ஒரு சப்குரூப்பாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் 705 பழங்குடி இனங்கள் இருக்குது இந்தியாவில்னு சொன்னால் அதில் 75 வந்து இந்த குரூப், பர்டிகுலர்லி வல்னரபிள் குரூப்புன்னு நம்ம சொல்லலாம். ஒரு யூனியன் டெரிட்டரி இது எங்கெல்லாம் இருக்குது இந்தியாவில்னு கேட்டிங்கன்னா 17 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் பரவி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹவு டு யூ ஐடென்டிஃபை? ஒரு
க்ரைட்டீரியா இருக்கணும் இல்லையா? இப்போ ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்னால் 5th ஸ்கெடியூல் 6th ஸ்கெடியூல் டெஃபினேஷன்லாம் நம்ம கொடுக்குறோம். இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 4th 5-year பிளானுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போகணும். அதில் there was a sub category in scheduled tribes. அந்த சப் கேட்டகரி என்னென்னா தெபார் கமிஷனுடைய ரிப்போர்ட். ப்ளீஸ் நோட், தெபார் கமிஷன் அவங்களுடைய அறிக்கையின் பேசிஸில் இந்த மாதிரியான பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 4 பாயிண்டர்ஸ் கொடுத்தாங்க. ப்ரீ அக்ரிகல்ச்சரல் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஹண்டர்ஸ் கேதரர்ஸ் கான்செப்ட் தான். ஸோ ப்ரீ அக்ரிகல்ச்சரல் லெவல் ஆஃப் டெக்னாலஜியில் தான் அவங்க இன்னும் இருக்கிறாங்க. எழுத்தறிவு ரொம்ப லோவாக இருக்கும், பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. அண்ட் மக்கள் தொகை, அந்த குரூப்பினுடைய மக்கள் தொகை வந்து ஒன்று ஸ்டாக்னண்ட்டாக இருக்கணும் இல்லை டிக்ளைனாக இருக்கணும். இதுதான் மெயின் க்ரைட்டீரியா. ஸோ என்ன சவால்கள் இருக்குது நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சவால்கள் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷனே பிரச்சனை. ஸோ ஈச் ஸ்டேட்ஸ் they will have different methods of identification of particularly vulnerable tribes. Very outdated list. Anthropological Survey of India னு ஒன்று இருக்குது. They observe that the list of particularly vulnerable tribal group வந்து ஓவர்லாப்பிங்காக இருக்குது, ரெப்படேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒடிசா ஸ்டேட்டில் எடுத்துக்கலாம். ஒடிசா ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மன்கிடியா அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கும் பிர்ஹோர் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா the list contains synonyms, பொருள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த சேம் குரூப்புக்கு சிமிலராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் பொழுது ஒரு ஓவர்லாப்பிங், ஒரு டூப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பின்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும் பொழுது, ஒரு திட்டத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூவாக மாறும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு சவால் பேஸ்லைன் சர்வே. ஸோ பேஸ்லைன் சர்வே வந்து இஸ் டன் டு ஐடென்டிஃபை families who belong to this particular group, PVTG, particularly vulnerable tribal group. ஸோ அவங்களுடைய இருக்கும் இடம், ஹேபிட்டேட், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவங்க சமுதாய பொருளாதார நிலைமை, டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன எடுத்திருக்காங்க இந்த கம்யூனிட்டிஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பேஸ்லைன் சர்வே பண்ணுவோம். பட் இந்த பேஸ்லைன் சர்வே வந்து லேக்கிங், ஒரு கேப் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பேஸ்லைன் சர்வே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்சர்வ் வந்து 75 குரூப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேஸ்லைன் சர்வே வந்து 40 குரூப்ஸுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் டிக்ளேரிங் 75 குரூப்ஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு, இந்த பேஸ்லைன் சர்வே தான் ஆல்மோஸ்ட் ஒரு டீட்டெயில்டு சர்வே, அவங்கள பற்றின ஒரு புரிதல். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு தொகுதியில் இருக்கீங்கன்னா, மேபி நீங்கள் நாளைக்கு சத்தீஸ்கர் ஸ்டேட்டு கூட, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் ஆகவோ ஒரு ஐஏஎஃப்எஸ் ஆகவோ நீங்கள் போகலாம். அப்படி போகக்கூடிய சூழல் வரும் பொழுது யூ மே பி இன் அ டிஸ்ட்ரிக்ட் விச் ஹேஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் குரூப்ஸ். மேபி இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய தொகுதியிலேயோ உங்களுடைய அந்த ரீஜன்லேயோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ இருக்கும் பொழுது if you want to develop your district, if you want to deliver, you will need this data driven policy ரொம்ப ரொம்ப அவசியமாயிடுது. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடர் வியூவில் நம்ம எதையுமே பார்க்க முடியாது. ஸோ very very important to complete the baseline survey for these groups in order to understand how they are living, where they are living, அவங்களுக்கு என்ன மாதிரியான செயல்முறைகள் இப்போ தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு திட்டமிடுதல்ல அந்த ஒரு டேட்டா இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் திஸ், as you can see, next point in your slide, unequal benefits. ஸோ இந்த பேஸ்லைன் சர்வே பண்ணாததுனால இந்த ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டில் நம்ம போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஞ்சா சவோரா அப்படிங்கிறது வந்து தே ஆர் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அ பிவிடிஜி குரூப் ஒடிஷாவில், ஓகேவா? பட் பார்த்திங்கன்னா 2 பிளாக்கில் தான் மைக்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. பட் மிச்ச பிளாக்கில் லாஞ்சியா சவோரா அப்படிங்கிறது வந்து ஸ்கெடியூல் ட்ரைப்ஸாக ட்ரீட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா தாசில் இருக்கும், பிளாக் இருக்கும். இப்போ ஒரு தொகுதி, இப்போ நீங்கள் ராமநாதபுரம், விருதுநகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பிளாக்கு, எத்தனை தாலுக்கா அப்படின்னு நம்ம பிரிப்போம். அந்த மாதிரி ஒடிசாவில் இந்த லாஞ்சியா சவோராங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர்லி வல்னரபிள், மிகவும் விளிம்படைந்த நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியினத்தினர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பிளாக்லையுமே நீங்கள் அவங்க.
ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2006 பார்த்திங்கன்னா ஹேபிட்டாட் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், தங்கும் இடம். ஸோ அந்த உரிமை வந்து அவங்களுக்கு நீங்கள் ப்ரைமரிலி கொடுக்கணுங்கிறத ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். லைவ்லிஹுட் இஷ்யூஸ் டெஃபினெட்லி இப்போ நம்ம இந்த நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், ஃபாரஸ்ட்னால் வெறும் மரம் மட்டும்தானா, மரத்தை தாண்டி வேறு எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ், ஷ்ரிங்கிங் ஃபாரஸ்ட் ஏரியா, நான் அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பாலிசிஸ். இதனால் என்ன அப்படின்னா நான் டிம்பர் ஃபாரஸ்ட் கலெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதில் இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்போட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ், அந்த சரியான ஒரு விழிப்புணர்வு புரிதல் இல்லாததுனால அவங்களுக்கு நான் ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ், டிம்பர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அண்ட் தெர் இஸ் ஸ்கோப் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அஃப்கோர்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இவங்கள பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அனீமியா, மலேரியா நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. ஏழ்மையினால் மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி, சரியான சத்தான உணவு இல்லாத ஒரு நிலை, ஸ்கின் டிசீஸஸ் நம்ம பார்க்குறோம். சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ், சுகாதார நிலையில் குடிக்கக்கூடிய தண்ணீர்லேருந்து சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் ப்ளஸ் ஆக்சஸ் டு ஹெல்த் சர்வீசஸும் இவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் தான். இன்றைக்கி நீங்கள் வேக்சினேஷன் பார்க்கும்போது இந்த இஷ்யூ நீங்கள் பார்க்கலாம். நேற்று கூட ஒரு வீடியோ வாஸ் வாட்சிங் ஆன் ட்விட்டர். சத்தீஸ்கரில் எப்படி வந்து ரொம்ப ஒரு ட்ரைபல் ஏரியாவுக்குள்ளே எப்படி அந்த ஹெல்த் பர்சனல்லாம் போய் ஊசி போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம ஸ்டேட்டில் கூட நீல்கிரிஸில் எப்படி இன்ஜெக்ஷன்னா தேடி இந்த ட்ரைபல் குரூப்புக்கெல்லாம் போய் எப்படி போடுறாங்க. ஒரு சில ட்ரைபல் ஏரியாலாம் 4-5 பேர் தான் இருப்பாங்க இந்த வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா. அவங்களுக்குலாம் எவ்வளோ ஆக்சஸ், எங்கெல்லாம் மலை மேலே ஏறி அந்த இடத்த ஆக்சஸ் பண்ணி போய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் நம்ம இதை உல்ட்டாவாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க அது அவங்க இடம், அந்த இடத்துக்கான புரிதல், அந்த இடத்துக்கான பாதுகாப்பு, அந்த இடத்துக்கான அந்த ஒரு உரிமை, வாழ்வாதாரம், இதனுடைய அடிப்படையில் தான் இந்த வட்டாரத்துக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி அரசாங்கம், ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம போகும்போது என்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். இல்லிட்ரஸி அஃப்கோர்ஸ் மேஜர் இஷ்யூ. 30-40% வந்து ஓவரால் இந்தியாவிலே வந்து லிட்ரஸி ரேட் என்னங்கிறது உங்களுக்கு பை நோ தெரிஞ்சிருக்கணும். இதில் இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30-40 ஆல்மோஸ்ட் நியர்லி 50% கிட்ட அவங்க வந்து இல்லிட்ரேட்டாக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. வல்னரபிலிட்டிஸ் பர்டிகுலர்லி அந்தமான் அண்ட் நிக்கோபார் இந்த ஐலண்ட்ஸில் பார்த்திங்கன்னா கரண்ட் ecosystem which is being challenged by outsiders. நம்ம எல்லாருமே அங்கே outsiders தான். Though we are citizens of India, when you discuss about tribals, we are all outsiders to them. ஸோ இது நம்ம வந்து அங்கே போகும் பொழுது அவங்களுடைய அந்த ecosystem கிட்டத்தட்ட நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரியாக தான் இருக்குது. The use of land, use of sea by them, the overall biodiversity அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நிறைய வல்னரபிலிட்டி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வாட் கேன் பி டன், வாட் இஸ் த வே ஃபார்வர்டுங்கிறத we can see in the upcoming slide. டெஃபினட்டாக அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் வந்து has to be protected from outside influence. There is no question about it. So government needs to revamp its priorities. India also needs to sign an important convention. இன்னும் சைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. 1989 கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இது மூலியமாக என்ன கிடைக்கும், இந்த லெக்சருக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் வேரியஸ் பாலிசிஸ் ரிகார்டிங் இண்டிஜீனியஸ் பாப்புலேஷன். நம்ம ட்ரைபல்னு சொல்கிறத சர்வதேச அளவில் இண்டிஜீனியஸ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் ட்ரைபல் பஞ்ச் ஷீல். ஸோ ஒரு பஞ்சுனா 5. ஸோ ட்ரைபல் பஞ்ச் ஷீல் அப்படிங்கிற இந்த ஒரு பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் ஆஃப் லெக்சர் ஃப்ரம் லாஸ்ட் வீக். அதுலேயே இன்னும் ஒரு மிகவும் பின்தங்கிய நிலையில், மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க, இந்த பிவிடிஜிஸ் இருக்காங்கன்றத டெஃபினெட்லி வி ஷுட் ஸ்டார்ட் கிவிங் அ ஹேண்ட். கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ஷுட் பி ஏபிள் டு enable them to join the mainstream at their own pace. We are not in a race, but at the same time they should also be able to improve their life and livelihood. அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதுக்கான இடத்துல வந்து ஆளுமையும் இருக்கணும், ஆட்சியும் இருக்கணும், நிர்வாகமும் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான ஒரு பார்வை.
Now we have a National Commission for Scheduled Tribes, 338A. ஸோ 89th அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் 2003ஆம் ஆண்டு இந்த ஒரு தனி ஆணையமாக இது பிரிக்கப்பட்டு செயல்பட துவங்கியுள்ளது. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியலாக, எக்கனாமிக்கலாக, எஜுகேஷன், கல்ச்சுரல் வைஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் இந்த ஆணையத்தினுடைய முக்கியமான செயல்பாடு. இந்த ஆணையத்தினுடைய பணிகள் என்னன்னு பார்ப்போம் இந்த ஸ்லைடில். இப்போ we are having the points. Some of the functions of National Commission of Scheduled Tribes பார்த்தீங்கன்னா நீங்கள் Scheduled Caste பார்த்த மாதிரியே தான். கிரைம்ஸ். ஸோ இந்த கமிஷனுடைய முதல் பணி அரசாங்கம் இயற்றியுள்ள சட்டத்திட்டங்கள் அது எப்படி வந்து மானிட்டர் பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணணும், Scheduled Tribesக்கான சேஃப் கார்ட்ஸ் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, விசாரணை செய்யக்கூடிய ஒரு தன்மை, சூப்பர்வைஸ் மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு தன்மையுமே, மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு தன்மையுமே இந்த ஆணையத்துக்கு உண்டு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தே கேன் என்கொயர் இன்டு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா உரிமை மீறல் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், பாதுகாப்பு ரீதியான விஷயமா இருக்கலாம், கண்டிப்பாக அதை என்கொயர் பண்ணலாம். தே கேன் பார்ட்டிசிபேட் அண்ட் அட்வைஸ், திட்டமிடல்லையும் ஈடுபடலாம். ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த ஆணையம் வருடாந்திர ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கும். இதை தாண்டி வெல்ஃபேர் மெஷர்ஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணலாம் as and when any provisions are made by the parliament. Now today the last section that we are going to see is about minorities. So minorities அப்படின்னா யார்? ஸோ டேட்டா உங்களுக்கு நான் சென்சஸ் 2011 டேட்டா கொடுத்துருக்கேன். இது இந்தியாவோட ரிலீஜியஸ் ப்ரொஃபைல். It was released by the government. Now according to one particular case, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு டெஃபினேஷன் கிடையாது. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். டிஎம்ஏ பாய் ஃபவுண்டேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, இது ஒரு முக்கியமான வழக்கு. இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மைனாரிட்டினா இரண்டு வகைப்படுத்தணும். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஆர் ரிலிஜியஸ் மைனாரிட்டி. மதத்தின் மூலமாகவும் நீங்கள் சிறுபான்மையினராக இருக்கலாம், மொழியின் மூலமாகவும் நீங்கள் ஒரு சிறுபான்மையினராக இருக்கலாம் அப்படிங்கிறதா அந்த டெஃபினேஷன். இதை தாண்டி ஒரு மாநிலத்தினுடைய டெமோக்ராஃபி, ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனை வச்சு நம்ம மைனாரிட்டியை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஒரு ஒரு அஸ்ஸாமில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் மைனாரிட்டியாக இருக்கலாம், ஆனால் அஸ்ஸாமில் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க அஸ்ஸாமில் டெஃபினெட்லி மைனாரிட்டியாக இருப்பாங்க. இது வந்து நீங்கள் மொழி வாரியாகவும் எடுத்துக்கலாம், மத வாரியாகவும் எடுத்துக்கலாம். இது சிம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு தான். இதில் இதை நீங்கள் வந்து பல்வேறு ஆங்கிளில் நீங்கள் ஒரு ப்ராபபிலிட்டி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் வேரி ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். இதை தான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கான். ஸோ ஸ்டாண்டர்டாக இவங்கெல்லாம் இந்தியாவில் வந்து ரிலிஜியஸ் மைனாரிட்டி, ஸ்டாண்டர்டாக இவங்கெல்லாம் இந்தியாவில் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்ட்டுன்னு நம்ம சொல்லுவது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஸோ மக்கள் தொகையை நம்பி தான் இருக்கும், ஆனால் அந்த மக்கள் தொகை மாநில ரீதியாக பார்க்கணுங்கிறத அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் அகெயின் இஃப் யூ see the slide, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு தனி அமைச்சகமே இருக்குது. சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு தனி அமைச்சகம், அவங்க விவகாரங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். 6 மதத்தை சேர்ந்தவங்களை ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. சீக், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜொராஸ்ட்ரியன்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ். முதல்ல 5 தான் இருந்தது, 6வது இப்போ ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த 6 மதத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் சிறுபான்மையினராக, மதம் ரீதியாக ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. நவ் லெட்ஸ் see the data in the next slide. கிட்டத்தட்ட 19% இந்தியாவோட மக்கள் தொகையில் நம்ம வந்து மைனாரிட்டிஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். 121 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் கால்வாசி மக்கள் தொகை வந்து மைனாரிட்டி பாப்புலேஷனாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் வந்து 600க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்குது. மாநிலங்கள் எத்தனைன்னா நீங்கள்லாம் அழகாக சொல்லிடுவீங்க, மாவட்டங்களும் நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் மைனாரிட்டிஸ் எங்கே இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 19% இருக்காங்க. ஸோ 100 பேரில் 19 பேர் இந்தியாவில் வந்து மைனாரிட்டிஸாக இருப்பாங்க. ஒன்று லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருப்பாங்க, இல்லைனா ரிலிஜியஸ் மைனாரிட்டியாக இருப்பாங்க. எத்தனை மாநிலத்தில் இருக்கிறாங்க, எத்தனை மாவட்டங்கள் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 121 மாவட்டங்கள் வந்து 25% அந்த மாவட்டங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு கால்வாசி மக்கள் தொகையாவது மைனாரிட்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா த க்ரோத் ஆஃப் மைனாரிட்டிஸ் வந்து
we have to exclude a few states. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கைண்ட்லி நோட், இந்த மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களில் ஒரு யூனிக் ஃபீச்சர் நம்ம பார்க்கலாம். இங்கே மைனாரிட்டிஸ் வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பஞ்சாப் வந்து சீக்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்லி நோன் ஃபார் சீக் பாப்புலேஷன். பட் இந்தியன் கவர்மெண்ட் சீக்ஸை வந்து மைனாரிட்டி, ரிலிஜியஸ் மைனாரிட்டியாக டிக்ளேர் பண்ணுறாங்க. பட் பஞ்சாபில் அவங்க மெஜாரிட்டியாக தான் இருப்பாங்க. சேம் இஸ் த கேஸ் வித் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேகாலயா, மிசோராம், நாகாலாண்ட் அண்ட் லக்ஷ்வதீப். ஸோ இந்த மாநிலங்களை ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இன்னொன்று, அலகாபாத் ஹைகோர்ட்டோடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட், இட் ஸ்டேட்டட் தட் முஸ்லிம்ஸ் வந்து தே ஆர் நாட் மைனாரிட்டி இன் யூபி. ஸோ இப்போ நீங்கள் முஸ்லிம்ஸ் வந்து இந்தியாவில் மைனாரிட்டி கம்யூனிட்டினா அலகாபாத் ஹைகோர்ட் ஸ்டேட்மெண்ட் படி தே ஆர் நாட் அ மைனாரிட்டி இன் உத்தரப்பிரதேஷ் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி த்ரெட் டு எக்ஸ்டிங்ஷன். ஸோ இட்ஸ் a very interesting choice of words by the High Court there. Numerical inferiority. ஸோ நம்பர்ஸ் வைஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு கன்சிடரேஷன் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சுப்ரீம் கோர்ட் வந்து தே ஹவ் கன்சிஸ்டன்ட்லி மெயின்டைன்ட் அ பர்டிகுலர் பேராமீட்டர். என்ன பேராமீட்டர், என்ன குறியீடுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மைனாரிட்டின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் த நம்பர்ஸ் கேம். அதுதான் நியூமரிக்கல் இன்ஃபீரியாரிட்டி. அந்த வார்த்தையை நீங்கள் தயவுசெய்து படிச்சுட்டு ஒரு டிஃபிகல்ட்டி, இது என்ன, இது பயங்கரமாக டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. நம்பர்ஸ் வைஸ் கம்மியாக இருந்தால் தான் மைனாரிட்டி நம்ம சொல்ல முடியுங்கிற இந்த வாதத்தை சுப்ரீம் கோர்ட் முன்வைக்கிறாங்க. ஆன் தட் பேசிஸ் ஹிந்துஸ் இன் பஞ்சாப் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் மைனாரிட்டி. பொதுவாக ஹிந்துஸ் இன் நார்த் ஈஸ்ட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் மைனாரிட்டி. ஓகே, இந்த வேரியேஷன் நீங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கிற பாயிண்ட்ஸ் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இதுதான் மாநில ரீதியாக வரைவிலக்கணம் மாறும். இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இதுதான் நான் போட்டிருந்தேன். ஸோ மைனாரிட்டிஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆன் ஸ்டேட் லெவல் அண்ட் யூனோ, ஃபார் எக்ஸாம்பிள் புது மாநிலங்கள் தெலுங்கானா இந்த மாதிரி ரீசன்ட் டெக்கேடே நமக்கு வரும்பொழுது லிங்குவிஸ்டிக் டிஸ்டிங்ஷன் வந்து ஆட் ஆகிடுது. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து பிராந்திய மொழிகள்னு பார்த்திங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஸோ தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் பிகம்ஸ் very very difficult. Going forward, the state of minorities in India இதுதான் எங்கே இருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இந்த பாதையில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் 3% பேர் தான் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. ஐபிஎஸ்சில் கிட்டத்தட்ட 4% தான். இதுக்கப்புறம் இருக்க சர்வீசஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு கீழே தான் வரும். நவ் போலீஸ் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2005 இது ஹோம் மினிஸ்ட்ரியோட டேட்டா. இந்தியாவோட போலீஸ் ஃபோர்ஸில் 7.6% இருந்த இந்தியன் முஸ்லிம்ஸ் 2013 6.2% குறைஞ்சிருக்குது. இந்த டீட்டீரியோரேஷன் இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறதே வந்து கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒர்க் ஃபோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் எவ்வளோ இருக்காங்க முஸ்லிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2001 2011 சென்சஸ் டேட்டா வரைக்கும் there is an increase 47 to 49%. விமன் வந்து அரவுண்டு 14% ஆவரேஜ் இருக்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனில் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ஆவரேஜை விட ஒரு 5 விழுக்காடுகள் கம்மியாக தான் இருக்காங்க மைனாரிட்டிஸ், ஸ்பெசிஃபிக்லி முஸ்லிம்ஸ். ஸோ 74% லிட்ரஸி ரேட் இருக்குது தேசிய எழுத்தறிவு அப்படின்னா அதில் ஒரு 5% குறைஞ்சிருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் வைஸ் தெர் இஸ் அ மைல்டு இன்க்ரீஸ். சோஷியல் கண்டிஷன்ஸ், செக்ஸ் ரேஷியோ, per capita expenditure இந்த இடங்கள்லாம் கூட we can see that domestic violence, recently triple talaq, polygamy, ஸோ இந்தியாவில் வந்து ஒரு காமன் சிவில் கோடு கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ we don't have a uniform civil code, we have a each religion has its own personal law. So what are the issues related to minorities going forward? As you can see, the issues related to the minorities, lot of prejudice, lot of discrimination we can see, problem of identity is there, communal tensions and riots நீங்க பார்க்கலாம். and உயர்கல்வியில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற நிலையில் நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு we have an internal reservation actually. ஸோ பிசி கேட்டகரியில் அவங்களுக்கு தனியாக வந்து பிசி முஸ்லீம் கேட்டகரியில் நம்ம ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில். ஸோ இது ஒரு நல்ல சிறப்பான திட்டம். ப்ராப்ளம் ஆஃப் ஐடென்டிட்டி, சிவில் சர்வீஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ்,
செப்பரேட்டிசம். இப்போ நீங்கள் பஞ்சாப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலிஸ்தான், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே கோர்க்கா லேண்ட், நிறைய இந்த மாதிரியான செப்பரேட்டிசம் இஷ்யூஸ் இன்னும் இருக்குது. செக்யூரிட்டி, அஃப்கோர்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ எல்லாருக்கும் ஒரு சட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு பாதையை நோக்கி இப்போ பயணிச்சுட்டு இருக்கோமா, இல்லை வில் வி ஹாவ் த கரண்ட் சிஸ்டம் ஆஃப் பர்சனல் லாஸ், சமத்துவம், ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு சோஷியல் ஈக்விட்டி. ஸோ இதெல்லாம் அண்ட் அஃப்கோர்ஸ் அகெயின் விமன் அப்படிங்கிற ஆங்கில நீங்கள் உள்ளே நுழைச்சி தான் ஆகணும். எந்த வல்னரபிள் விளிம்பு நிலை அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியை பார்க்குறோன்னா அந்த இடத்துல விமன் வந்து இன்னுமே விளிம்பு நிலையில் தான் இருப்பாங்க அதை தாண்டி. ஸோ வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் இன் த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஆஸ் யூ சி ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. 15, 16 இது நாலுலேயுமே நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 26, ஆர்டிகல் 28, ஆர்டிகல் 29 and these are some of the 4 major articles that cover the constitutional provisions. Next slide again 29, 30 இதை பார்த்தோம். Article 29, Article 30 and 38. ஸோ இப்போ நீங்கள் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து நம்ம மைனாரிட்டி மேனேஜ் இன்ஸ்டியூட்ஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் கூட இப்போ அட்மிஷன் சீசன் இப்போ தான் முடிஞ்சுது. மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கட்டும், நீங்கள் ரிலீஜியஸ் ஆர் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்தா அந்த மத ரீதியான சிறுபான்மையினர், மொழி வாரியான சிறுபான்மையினருக்கு, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய வந்து சீட்ஸ் வந்து ஒதுக்கி கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசர்வேஷன் மாடல் அங்கே அப்ளை ஆகாது. 69% வந்து அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே 50-50 வரும்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். ஸோ அந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த கல்வி நிறுவனங்களில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் வழங்குகிற ஒரு மெக்கானிசம் இருக்குது இந்தியாவில். அதனால தான் ஐம் பாசிங் ஆன் திஸ் ஸ்லைட். ஸோ அஃப்கோர்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டு ப்ரமோட் வித் ஸ்பெஷல் கேர், ரொம்ப அழகான வார்த்தைகள் பிரயோகிச்சிருக்காங்க. கல்வியிலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, வீக்கர் செக்ஷன் ஆஃப் த பீப்புளை ஒரு நாடு அல்லது ஒரு ஆளுமை அல்லது ஒரு ஆட்சி தன்மையில் இருக்கிறவங்க ஸ்பெஷல் கேரோட பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. அஃப்கோர்ஸ் ஆர்டிகல் 347 we have specific provisions. ஒரு மாநிலத்தில் பேசக்கூடிய மொழிகள், அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் தொகை சேர்ந்தவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 350 பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்டேஜில் தாய்மொழியில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பற்றி இந்த 350A கொடுத்துருக்காங்க. 350B முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஆர்டிக்கல் தான். we have a special officer, ஒரு SO. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் கான்ஸ்டிடியூஷனில் இந்த ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி பற்றி நம்ம ஒரு லெக்சரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் ஆர் த வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have support to institutions. இன்னொன்று பிரைம் மினிஸ்டருடைய 15-point ப்ரோக்ராம் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ மௌலானா ஆசாத் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன், நேஷ்னல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 15 புள்ளி திட்டம், பிரதம மந்திரியினுடைய 15 புள்ளி திட்டம் அப்படிங்கிறது வெல்ஃபேர் ஆஃப் மைனாரிட்டிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபார்முலேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து அனைத்து மத்திய அமைச்சகங்கள், துறை வாரியாக, மாநில அரசாங்கங்கள் மூலம் யூனியன் பிரதேசங்கள்லையும் செயல்படுத்திகிட்ருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா செக்டர் வைஸ் டார்கெட்டட் ஸ்பெண்டிங் ஃபார் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். ஸோ வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அரசாங்க திட்டங்களில் ஸ்பெசிஃபிக் டார்கெட் வைஸ் செக்டர்ஸ் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறதா இந்த திட்டம். அஃப்கோர்ஸ் எஜுகேஷ்னல் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஒரு மேஜர் ஸ்கீம். படோ பர்தேஷ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்கீம். நயா சவேரா வேர் they are providing free coaching and allied schemes. நை உடான், இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி, ஸ்டேட் ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ், இந்த ப்ரிலிம்ஸ்
கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ப்ரிப்பரேஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனலை இப்போ நம்ம நடத்திட்டுருக்கோம் நம்ம அரசாங்கம் மூலியமாக இந்த ஸ்டாஃப் காலேஜ் மூலியமாக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திட்டம் நீங்கள் வச்சுக்கலாம். நை உடான் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இட்ஸ் a ஹியூஜ் ப்ரோக்ராம் சப்போர்ட்டட் பை பிரைம் மினிஸ்டர். சீகோ ஆர் கமாவோ. சீகோ அப்படின்னா லேர்ன் கற்றுக்கோங்க, கமாவோ அப்படின்னா ஏர்னிங் சம்பாதிக்கிறது. ஸோ இந்த ஒரு திட்டம். உஸ்தாத் அப்கிரேடிங் த ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் ஒரு டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதை தாண்டி நை ரோஷ்னி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஃபார் மைனாரிட்டி விமன். வக்ஃபு போர்டுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த வக்ஃபு போர்டு வந்து அனைத்து மாநிலங்கள்லேயுமே இருக்குது. இதனுடைய மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ கௌமி வக்ஃப் போர்டு, தராக்கியாத்தி ஸ்கீம், and how to computerize the records of Waqf boards, how to concentrate on developing the scheme for the Waqf boards. இதை பற்றி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இதை தாண்டி ஒரு முக்கியமான ஆணையம் தேசிய அளவிலேயே இருக்குது, த நேஷ்னல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி தான். 1992 நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்டின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த ஆணையம் இட் ஆக்ட்ஸ் ஃபார் ஆஸ் அ மேஜர் செட்டப், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் ஃபார் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், புத்திஸ்ட் அண்ட் ஜொராஸ்ட்ரியன்ஸ். பார்சி கம்யூனிட்டியை தான் நம்ம ஜொராஸ்ட்ரியன்ஸ்ன்னு சொல்கிறோம். 27 ஜனவரி 2014 ஜெயின் கம்யூனிட்டியுமே தேவர் நோட்டிஃபைட் ஆஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்கும்பொழுது 6 கம்யூனிட்டியை பார்த்தோம். ஸோ இந்த மைனாரிட்டி பாடியோட எவல்யூஷன் பார்த்திங்கன்னா 1978 மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு தீர்மானத்தின் மூலமாக இந்த சிறுபான்மையினருக்கான ஒரு ஆணையத்தை உருவாக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்புறம் 84 பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்தொகை அமைச்சகத்திலேருந்து இதை ரிமூவ் பண்ணி அப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் அங்கே கொண்டு போய் அட்டாச் பண்ணாங்க. ஆனால் இது ரிலீஜியஸ் மைனாரிட்டிங்கிறதுல தனியாக இருந்தது. லிங்குவிஸ்டிக் மொழி வாரியான சிறுபான்மையினர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது, வெவ்வேறு டிவிஷன்ஸாக இருந்ததை பார்க்குறோம். தென் 92 அஃப்கோர்ஸ் த நேஷ்னல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஆக்ட் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடியாக மாறி தான் இன்றைக்கி இருக்கிற நேஷ்னல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸாக இருக்குது. பாடியாக மாறி தான் இன்றைக்கி இருக்கிற நேஷ்னல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸாக இருக்குது. 1993 என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டுட்டரி நேஷ்னல் கமிஷன் வாஸ் செட்டப். ஸோ அதை நோட்டிஃபை பண்ணி அந்த சட்டம் செயல்படுத்தப்பட்டு நாணயம் உருவாக்கப்பட்டுச்சு. 2014 தான் அந்த சேஞ்சை நம்ம ஜெயின்ஸ் கம்யூனிட்டி ஆட் ஆனதை பார்த்தோம். ஸோ அடுத்த ஸ்லைடில் இந்த காம்போசிஷன் என்ன, இந்த ஆணையத்தில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன் இருக்காங்க, 5 உறுப்பினர்கள். ஸோ 5 மெம்பர்ஸ். ஸோ இந்த 5 உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்லேருந்து இருக்கணும். ஸோ டோட்டலாக 7 பர்சன்ஸ். அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஈச் மெம்பர் வில் ஹோல்ட் தி ஆஃபீஸ் ஃபார் 3 years, பதவிக்காலம் 3 ஆண்டுகள். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டெவலப்மெண்ட், சிறுபான்மையினருடைய வளர்ச்சி முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் அரசாங்க சட்டங்கள், பார்லிமெண்ட், ஸ்டேட் லெகிஸ்லேஷன்ஸுடைய செயல்பாடு, இவங்களுடைய வளர்ச்சிக்கான செயல்பாடுகளை பற்றி பார்க்கணும். அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இம்ப்ளிமெண்டிங் த 15-point ப்ரோக்ராம், இந்த 15 புள்ளி திட்டத்தை செயல்படுத்துறது இன் ஆர்டர் டு டெவலப் மைனாரிட்டிஸ். இதுதான் இவங்களுடைய தலையாய கடமை, அத்தியாய கடமை. அடுத்ததாக இஃப் வி சி லுக்கிங் இன் டு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ், ஸோ மைனாரிட்டிஸ் அகெயின்ஸ்ட் வரக்கூடிய அவங்களுடைய உரிமை மீறல் பிரச்சனைகள் regarding life, protection, everything. They also have to investigate matters regarding 2 important aspects, communal conflicts and communal riots. For example, 2011 பரத்பூர் அப்படிங்கிற இடத்துல கம்யூனல் ரயட்ஸ் நடக்கும் பொழுது 2012 அஸ்ஸாமில் போடோஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் கிளாஷஸ் ஏற்படும் பொழுது இந்த ஆணையம் விசாரணை நடத்தி அரசாங்கத்துக்கு அவங்களுடைய பரிந்துரைகளை சப்மிட் பண்ணாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இப்போ நம்ம டிசம்பர் நாளைக்கு ஆரம்பிக்க போது
வருடம் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே, சிறுபான்மையினர் உரிமைகள் தினமாக இந்தியாவில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கம்மிங் டிசம்பர் 18th யூ வில் ஆல்சோ ஃபைண்ட் அ லாட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ். நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் லெஃப்ட்? ஸோ வாட் இஸ் த லேக்குனா? என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு லிமிட்டிங் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஸோ அரசியலமைப்பு சார்ந்த எந்த அதிகாரங்களும், இப்போ நீங்கள் பேக்வர்ட் கிளாஸஸ், ஸ்கெடியூல் காஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்லாம் எடுத்திங்கன்னா தே ஹேவ் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ், மீனிங் தி அத்தாரிட்டி இஸ் தேர் ஃபார் த கமிஷன். இன்னொன்று 2010 எந்த ரிப்போர்ட்ஸுமே நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் வந்து டேபிள் பண்ணல. செக்ஷன் 13 ஆஃப் நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வருடாந்திர அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லுது. ஆனால் சின்ஸ் 2010 we find that missing. Partisan representation, underutilization of technology, annual conference of state minorities commission 2008 நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 மாநிலங்கள் தான் இந்தியாவில் மாநில சிறுபான்மையினர் ஆணையம்னு அமைச்சிருக்காங்க. மிச்ச மாநிலங்கள் அமைக்கலை. ஆனால் அமைச்ச அந்த 16 மாநிலங்கள்லேயும் செயல்பாடுகள் வெவ்வேறாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். And again the same problem, lack of powers. So we are coming to the end of the lecture. The last 2 slides, what are the findings and suggestions பார்த்தீங்கன்னா, wide range of disabilities இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் minorities கிட்ட. Indian Muslims are sometimes in terms of economic backwardness, social backwardnessல ஸோ scheduled caste, scheduled tribesக்கு கீழேயே வராங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் தி புவர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ், இது வந்து ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் ஒரு முக்கியமான சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் இது ஒன்று அமைக்கணும், இதுக்கு ஒரு ஆணையமே நீங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், டீலிமிட்டேஷன் ப்ரொசீஜர் does not deserve constituencies which have high minority population for SCs. இப்போ scheduled caste நம்ம வந்து ரொட்டேஷன் பேசிஸில் நம்ம தொகுதிகள் வரையறை செய்யப்படும் பொழுது, ஒருவேளை ஒரு தொகுதி இப்போ அப்கமிங் எலெக்ஷனில் ரொட்டேஷனில் scheduled caste ரிசர்வேஷனில் வருது அப்படின்னா, ஒருவேளை அங்கே ஹை மைனாரிட்டி பாப்புலேஷன் இருக்கும் பொழுது அங்கே நீங்கள் scheduled caste ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கும் பொழுது டெமோக்ராட்டிக்லி ஆல்சோ டெமோகிராஃபிக்லி ஆல்சோ தெர் இஸ் அ கிளாஷ். ஸோ அந்த அவாய்ட் பண்ணலாங்கிறது ஒரு சஜஷன். மദ്രാസാஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கூல்ஸை ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டோட லிங்க் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு தாட். யூஜிசி ஆல்சோ ஷுட் இவால்வ் அ சிஸ்டம் வேர் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஷுட் பி என்கரேஜ்ட் டு ஹாவ் டைவர்சிட்டி. நீங்கள் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ், மேற்கத்திய பல்கலைக்கழகங்கள் யூஎஸ் யூகேலாம் போனீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து டைவர்சிட்டி ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டைவர்சிட்டினா என்ன? நம்ம யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைவர்சிட்டினா ஹேவிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் ஹூ கம் ஃப்ரம் வேரியட் பேக்ரவுண்ட்ஸ், ரீஜன் வைஸ், சிட்டிஸ், ரீஜன், ஜாகிரபிக்கலாகவும் வச்சுருப்பாங்க, டெமோகிராஃபிக்கலாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ நேஷ்னல் டேட்டா பேங்க், அஃப்கோர்ஸ் டுடே எவ்ரி திங் இஸ் டேட்டா ட்ரிவன். டேட்டா இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ யூ நீட் டேட்டா டு டிரைவ் பெட்டர் பாலிசி மேக்கிங். ஸோ கம்மிங் டு தி எண்ட் ஆஃப் டுடேஸ் லெக்சர், இட் வாஸ் அ லென்த்தி ஒன். பட் இந்த 3 குரூப்ஸ் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த குழுக்களுக்கான சமுதாய நீதி அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான தலைப்பில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஸோ டுடே வி டிஸ்கஸ்ட் அபவுட் தீஸ் 3 groups. I hope you all watch the lecture with a lot of intent, and if you have doubts, please do drop in your comments. I will clarify it tomorrow in class. நாளைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு கல்வி, எஜுகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ see you all tomorrow.